நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காடுகள் முரங்கள் இல்லாமல் வளர்க்கப்பட்ட தேக்கு மரம். இதை பற்றி நம்ம 3 வருடங்களுக்கு முன்பாக வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல உயரமாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்தா 3 வருஷம் மாதிரி இல்லை, 5 வருஷம் மாதிரியான மரக்கன்றுகள் இருக்கும். அது எதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மரக்கன்றுகள் எவ்வளோ இடைவெளி விட்டு நட்டிருக்காங்கன்னா 5லேருந்து 6 அடி இடைவெளி விட்டு நட்டிருக்காங்க. 7, 6 அப்படி வந்து கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் தள்ளி நட்டிருக்காங்க. இந்த மரக்கன்றுகள் வந்து உயரத்தை பொறுத்து தான் விலைகள் வந்து நேரம் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கும் பொழுது மரக்கன்று வாங்கினீங்கன்னா ஒரு மரக்கன்றுகள் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க. இந்த மரக்கன்றுகள் பார்க்குறதுக்கு 5 வருஷம் ஆன மாதிரியான மரக்கன்றுகள் மாதிரி தெரியுது, மரங்கள் மாதிரி தெரியுது. நீங்கள் மரக்கன்றுகள் வாங்க போனீங்கன்னா சின்ன உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய மரக்கன்றுகள் வந்து காசு வந்து கம்மியாகவும், ரேட்டு கம்மியாகவும், உயரமான ஒரு 5 அடி அது மாதிரியான மரக்கன்றுகளும் இருக்குது. 2 அடி, 3 அடி, 5 அடி இது மாதிரி உயரங்களுக்கு ஏற்ற மாதிரியான விலைகளை வந்து சொல்லுவாங்க. இந்த மரங்களை பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. 5 வருட மரக்கன்றுகள் மாதிரி இருக்குது. நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இங்கே பாருங்கள், இது ஏன் இந்த அளவுக்கு உயரமாகவும் சீக்கிரமாகவும் இந்த இடத்துல வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் வகை அப்படி. இது மண்ணும் மணலும் கலந்தது, ஆற்றோர படிவம். திரும்ப சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு மண் தரத்தை பொறுத்து தான் இந்த பயிர்கள் வந்து நல்லா விளையும். இந்த மரக்கன்றுகள் இவ்வளோ உயரமாகவும் வேகமாகவும் வளர காரணம் இந்த மண் தான். இந்த மண்ணில் வேர்கள் வந்து ஈஸியாக மண்ணுக்கடியில் போகிறதுனால விரைவாக வளரக்கூடியது. மற்ற மண் வகைகளை சேர்ந்து இறுக்கமான மண்கள் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வேகமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது வந்து இவ்வளோ உயரம் வளராது, 6 மாதத்தில் 1 வருட கன்று, 2 வருட மரக்கன்று மாதிரி சொன்னீங்க. இது 3 வருடம் தான் ஆகுது. பாருங்கள், 5 வருஷம் மரக்கன்றுக்கு மாதிரி 20-30 அடி உயரத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோ உயரத்துக்குள்ள இருக்குது பாருங்கள். இந்த மண் வந்து ஆற்றோர படிவம், மண்ணும் மணலும் கலந்தது. இதுக்கு உரங்கள் எதுவுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஒரு முறை மட்டும் நீங்கள் இதற்கு பராமரிப்பு செஞ்சால் போதும். ஒரு 10 அடி வளர்ந்ததுக்கப்புறம், இல்லை ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் சைடில் உள்ள கிளைகளை மட்டும், இந்த மாதிரி கிளைகளை மட்டும் நீங்கள் வெட்டி, பக்கவாட்டு கிளைகளை மட்டும் வெட்டிட்டு பராமரிப்பு செஞ்சால் போதும். இதற்கு தண்ணிலாம் நீங்கள் அதிகமாக விட வேண்டியதில்லை. ஆரம்பத்தில் மட்டும் நீங்கள் ஒரு 10 அடி வளர்கிற வரைக்கும் மட்டும் நீங்கள் தண்ணிகள் விட்டு பராமரித்தாலே போதும். அதற்கப்புறம் தானாகவே இந்த மரங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மரங்கள் எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மரக்கன்றுகள் தான் இப்பொழுது மரங்களாக நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு. இது 20-25 வருஷம் கழித்து வெட்டலாம். சாதாரணமான வேறு மண்களை பயன்படுத்திங்கன்னா, ஆனால் இந்த மண்ணில் 20 வருஷம் கழித்து வெட்டினாலே போதும். 20 வருஷத்துக்கு குறைவாகவே நீங்கள் வெட்டினாலே இதுக்கு வந்து நல்ல வளர்ச்சியையும், 25 வருஷம் வளரக்கூடிய வளர்ச்சியை இது 20 வருஷத்துலேயே வளர்ந்துடும். அந்த மாதிரி மண் வகைகள் இது. உரங்கள் இல்லாமல் நீங்கள் ஆற்றோர படிவங்களில் செய்யும் பொழுது உரங்களே இல்லாமல், எந்த உரங்களுமே பயன்படுத்தாமல் நீங்கள் இந்த மரக்கன்றுகளை வளர்க்க முடியும். இது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். நீங்கள் நிலங்களை வந்து பயிரிடாமல் இது மாதிரி வச்சிங்கன்னா அதில் வந்து மரங்களை வளருங்க. ஒரு 3 வருடங்கள் இது மாதிரி இருக்கும் பொழுது சவுக்கு, ஆரஸ்பதி மரங்கள் 5 வருஷம் வரைக்கும் வளர்க்கலாம். இல்லை 25 வருஷம் 30 வருஷம் நிலங்கள் சும்மா இருக்குது, பயிரிட முடியாத நிலைமையில் இருக்குன்னா இப்போ மரக்கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம். இது மாதிரி உரங்கள் இல்லாத முறைகளை பயன்படுத்துங்க. அதிகப்படியான செலவில்லாதபடி தேக்கு மரங்களை நீங்கள் வந்து வாங்கி வளர்க்கலாம். வளர்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு 10 அடி வளர்கிற வரைக்கும் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா போதும். அதற்கப்புறம் அது தானாகவே உரங்கள் இல்லாமலே நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். இது பார்க்குறதுக்கு எப்படி ஒரு 10 வருட மரக்கன்றுகள் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். 10 வருட மரக்கன்றுகள் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல இடைவெளி விட்டு நட்டுருக்கிறது. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் தான் நல்லா தெரியுது. அந்த பகுதியில் உள்ள இன்னும் மரங்கள் இன்னும் வந்து
விட்டங்கள் அதிகமுடையதாக இருக்குது. மரங்கள் இன்னும் அந்த சைடு உள்ள மரங்கள்லாம் இன்னும் வந்து அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. அது இதை விட நல்ல பராமரிப்பு, குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நீங்கள் பராமரிப்பு செஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் பராமரிப்புலாம் செய்யலை, எல்லா இலைகளும் கீழே விழுந்து எந்த களைகளையுமே முளைக்காத அளவுக்கு இந்த இடங்கள் வந்து இந்த இலைகளை மூடி களைகள் இல்லாத அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அந்த சைடுக்கு போக முடியாது. இது எல்லாமே ரொம்ப காஞ்சி இலைகளால் மூடப்பட்டிருக்கு. இதுக்கு அடியில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம அந்த சைடுக்கு போய் எடுக்கலான்னு பார்த்தாலும் முடியல. நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த முறைகளை பயன்படுத்துங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளது நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.